நான் முதல்ல வெண்ணிலாவ பொண்ணு பார்க்க போனப்ப வான்மதியை தான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு ஆசைய வளர்த்துக்கிட்டா. ஆனா அது இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து அவ நிதானத்தை இழந்துட்டா. சரி, அவளுக்கு நாமளே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு ஒரு வசதியான குடும்பத்தை பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போனேன். ஆனா அந்த சம்பந்தமும் அவ பண்ண பிரச்சனையால கிடைக்காம போயிடுச்சு. அதுல இருந்து அவளும் அந்த மங்காவும் என்னை எதிரியாதான் அத்தை பாக்குறாங்க. ஆனா நான் எப்பவுமே வான்மதிக்கு கிடைக்கிற வாழ்க்கைய தடுக்கணும்னு நினைச்சதே இல்ல. எனக்கு வெண்ணிலா எப்படியோ அப்படிதான் வான்மதியும். அப்புறம் ஏன் அண்ணாமலை, நான் வான்மதியை பொண்ணு கேட்டதும் நீ வேண்டான்னு சொன்ன? அது வான்மதி நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா செட் ஆக மாட்டா. ஏன் அண்ணாமலை, ஏன் அப்படி சொல்ற? அவளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அவளும் வெண்ணிலா மாதிரி தானே நடந்துக்கிறா. இல்ல அத்தை, வான்மதி வெண்ணிலா மாதிரி இல்ல. வெண்ணிலா நம்ம கலாச்சாரப்படி நாகரிகமா வளர்ந்தவ, நம்ம பாரம்பரியம் பண்பாட்டை மதிக்கிறவ, பொறுமையான குணம் கொண்டவ. ஆனா வான்மதி அப்படி இல்ல. அவ மாடர்னா வளர்ந்தவ. நம்ம பாரம்பரியம் அவளுக்கு புரியல. இந்த குடும்பத்துக்கு நான் செட் ஆக மாட்டேனா? அப்படி எந்த விதத்துல என்ன விட வெண்ணிலா பெருசா போயிட்டா? ஏய் கந்தாத, போனா போகுதுன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கு கிடைக்கிற வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறாங்களா? அந்த அண்ணாமலைக்கு பொறாமடி. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா வெண்ணிலாவை யாரும் மதிக்க மாட்டாங்க. தான் மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தியும் அந்தஸ்தும் கிடைக்காம போயிடுமோன்னு பயப்படுறாங்க. அதனாலதான் உன்னை அந்த வீட்டுக்குள்ள சேர்க்க விடாம தடுக்கிறாங்க. நீ நல்லா இருக்க கூடாதுன்னு தான் ஒரு முறையும் உன்னை அசிங்கப்படுத்தினுக்குறாங்க. இதுக்குதான் நான் உன்னாண்ட அன்னைக்கே சொன்னேன், இந்த கண்ணாலத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு. கல்யாணம் மட்டும் தானே நடந்திருக்கு. என் வாழ்க்கையை நாசமாக்குன அந்த அண்ணாமலைய நான் சும்மா விட மாட்டேன். என்னவான்னு பண்ண போற? என் நிம்மதியை கெடுத்த அந்த வெண்ணிலாவும் நிம்மதியா இருக்க கூடாது. என்ன வேண்டான்னு ஒதுக்குற அந்த அண்ணாமலையும் சந்தோஷமா இருக்க கூடாது. இருவரே, ஏதோ சின்ன பொண்ணாச்சே, நம்மளால அசிங்கப்பட்டுட்டாளேன்னு மனசு நொந்துடக்கூடாதுன்னு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டா நீ எங்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறியா? உன்னை போய் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய சொல்லணும். அண்ணாமலை உன்னை பத்தி சரியாதான் சொன்ன. ஆனா அண்ணாமலை சொன்னதுக்கெல்லாம் மேலடி நீ சரியான விஷம். உன்னை எந்த குடும்பத்துக்குள்ள விட்டாலும் அந்த குடும்பம் உருப்படாது. நல்ல வேளை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடல. ஒரு குடும்ப பொண்ணுக்கான எந்த லட்சணமும் உங்ககிட்ட கிடையாது. விஷம் விஷம். நான் விஷமா? நான் உருப்படாதவளா? நான் எந்த குடும்ப லட்சணமும் இல்லாத பொண்ணா? நான் விஷமா? இந்த வான்மதி மொத்த விஷத்தையும் அந்த அண்ணாமலை குடும்பத்து மேல இறக்குனா என்ன ஆகும்னு காட்டுறேன். இப்போ இது பிரச்சனை இல்ல. ரூமா இருந்திருந்தா அம்மா என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிருப்பீங்களோ தெரியல. என்னங்க நீங்க இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்போ, இப்பதான் நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம்ல. ஆமால, நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம். சரிங்க, பார்த்து போங்க.
வான்மதி நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா செட் ஆக மாட்டான். பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன். இப்பதான் நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம்ல. ஆமால, நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம். அந்த வீட்டுக்கு போறதுக்கு இவன் தான் ட்ரம் கார்டு. இந்த வாணி எங்க போனா? இங்கதான் நிக்கிறா. ரொம்ப நன்றி அண்ணாமலை. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. என்னன்னு நீங்க போய் எனக்கு நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, இப்படி ஒரு தங்கமான பொண்ணு எனக்கு மருமகளா கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். அண்ணி, யார் கண்ணு பட்டுச்சோ இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்தே அவ்வளோ தடங்கள். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் பெருசுப்படுத்தாம இந்த கல்யாணத்தை நீங்க நடத்துனீங்க. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இது நடந்திருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல. நாங்க காலத்துக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அண்ணி. என்ன நீ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி அவ எங்க வீட்டு பொண்ணு, நான் பாத்துக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருங்க அண்ணி. இது போதும் அண்ணி, இது போதும். என்ன சம்மந்தியும் இன்னும் பேசி முடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. தடவை பொண்ணு பிரியறாங்கல்ல, அதான். இங்க பாருங்க சம்மந்தி, எல்லாரும் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஆனா உங்க பொண்ணு ஒரு கோயிலுக்கு போறா. அவ அங்க சந்தோஷமா இருப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணாமலை, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சான்னு பாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாம் வீட்டுக்கு போகணும். அத்தை, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். சரி. வாங்க போலாம்.